சரஸ்வதி மட்டும் கால் மேல கால் போட்டுட்டு ஏன் இருக்கிறாங்க தெரியுமா சார்? அதுக்கு ஒரு சூட்சுமம் இருக்கு, அதுக்கு பின்னால ஒரு வரலாறு இருக்கு. இந்த லக்ஷ்மி மேடம் இருக்காங்கல்ல, அவங்க தன்னுடைய கணவனான திரு விஷ்ணு அவர்களிடத்தில் பல நாட்கள் பணிவுடன் பணிபுரிந்து, கால்லாம் சேவை செய்து, பணிபுரிந்தல்ல சேவை செய்து ஒரு வரத்தை பெற்றார்கள். எல்லாரும் உங்களையே தேடி வர்றாங்க, என்னையும் பக்தர் தேடி வந்தால் நான் ஏதாவது கொடுக்கலாம்ல, எனக்கு ஏதாவது ஒன்னு சாங்ஷன் பண்ணுங்களேன்னு. காக்கும் கடவுளான விஷ்ணு பார்த்தார், நீ திருமகள், நிச்சயமாக உனக்காக நான் ஒரு வரம் தருகிறேன். உன்னிடத்தில் யார் செல்வம் கேட்டாலும் தரக்கூடிய அந்த பாக்கியத்தை நான் உனக்கு தருகிறேன் சொல்லிட்டு கொடுத்துட்டாராம். அந்த அம்மா ரொம்ப சந்தோஷமா வெளியில போய் இந்த கையில அந்த தங்க குடமெல்லாம் வச்சுக்கிட்டு பெரிய தாமரை பூல கம்பீரமா உட்கார்ந்தாங்க. அங்க விஷ்ணு சாருக்கு ஒரு மணி அடிச்சிருச்சு. துட்டு கேட்டு வர்ற பக்தர்கள் எல்லாம் லக்ஷ்மி மேடம் கிட்ட போயிட்டாங்கன்னா நம்ம கிட்ட யார் வருவா? ஒரு பைலா போட்டார், லக்ஷ்மி நீ நினைச்சா எத்தனை பேருக்கு வேணாம்னா எவ்வளவு சொத்து வேணாலும் கொடுக்கலாம், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நான் நினைச்சா திரும்பி வாங்கிடுவேன். இந்த பைலா போட்டுட்டார. இதை பார்த்துட்டு இருந்தாங்க சரஸ்வதி மேடம். நேரா தன்னுடைய வீட்டுக்காரர்கிட்ட போனாங்க. விஷ்ணு சார் அவங்க வைஃப்க்கு இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, எனக்கு ஏதாவது கொடுங்களேன், அதை விட கொஞ்சம் அதிகமாக கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. சரி போ, உனக்கு கல்வி செல்வத்தை தருகிறேன். கல்வி செல்வம் எவ்வளவு உயர்ந்தது தெரியுமா? செல்வத்துள் செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அந்த செல்வத்தை கொடுக்கிறேன், போ, யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் கொடு, உன்கிட்ட வர்றவங்களுக்கு எல்லாம் கொடு. ஆனாலும் சரஸ்வதி மேடம்க்கு மனசு ஒப்பல. அப்படி பார்த்துட்டே இருந்தாங்க. உடனே பிரம்மா சொன்னாராம், சரி போ, லக்ஷ்மிக்கை விட ஒரு படி அதிகமாக நான் உனக்கு அந்த வரத்தில பவர் கொடுக்கிறேன். என்ன பவர்? லக்ஷ்மி கொடுத்ததை விஷ்ணு நினைத்தால் திரும்ப பெற்று விடலாம், சரஸ்வதி கொடுப்பதை யார் நினைத்தாலும் திரும்ப பெறவே முடியாது என்கின்ற அந்த வரத்தை உனக்கு தருகிறேன். உடனே அந்த அம்மா காலுக்கு மேல கால் போட்டுட்டு உட்காந்துச்சு. ஒன்னும் இல்லைங்க, மதுரையில ஒரு பெரிய சிறை இருக்கு. அங்க சிறை கைதிகள் ஒரு அங்காடியை திறந்தார்கள். அவர்களுடைய கையால் செய்யப்பட்ட பொருட்களுக்கான அங்காடி. சிறை டிஜிபியா இருந்தவர் அமரீஷ் கெஜ்ரிவால் சார், அவர் தான் அங்க தலைமை இருக்கிறார். நான் பேசுறேன், எனக்கு 8:30 மணிக்கு ஃபிளைட். அப்போ தெற்கு மாட வீதியில தேர், ஏதோ பெரிய கூட்டம். எனக்கு ஒரு ஜீப் கொடுக்குறாங்க. அந்த ஜீப்ல முன்னால உட்கார்ந்திருந்தது யார்? நான் பின்னால உட்கார்ந்திருக்கேன். எனக்கு முன்னால உட்கார்ந்திருந்தவர் எஸ்பி. எல்லா வண்டியும் இப்படி போக எனக்கு மட்டும் அனுமதி கொடுக்கப்பட்டு அந்த ஒன் வேல என்னுடைய வண்டி மட்டும் இப்படி போகுது. நான் போறேன், கெஜ்ரிவால் சார் நிக்கிறாரு, அமரீஷ் கெஜ்ரிவால் சார். ஃபிளைட் நிக்குது. எனக்கு ஒரு மரியாதை செலுத்திட்டு எஸ்பி போயிட்டார். அப்போ என் கூட அந்த புல்லட்ல கூடவே வந்த டிஎஸ்பி அவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன். அம்மா, நாங்கள் எல்லோரும் எத்தனையோ காலமாக இந்த காவல்துறையில் பணியாற்றுகிறோம். எங்களுக்கான உயர் அதிகாரிகள் என்பது எங்களுடைய டிசிப்ளின் சார்ந்தது. அவங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்கறாங்கன்னா என்னன்னு யோசிச்சேன், என் பிள்ளைக்கு சொல்லணும்னு நினைச்சேன். எந்த பவரும் இல்லமா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய கல்விக்காக மட்டும் தானம்மா உங்களுக்கு அவ்வளவு மரியாதையை நாங்கள் கொடுக்கிறோம்னு சொன்னாங்க. கல்வி இருக்கு இல்லையா, அது நம்மை மீட்டெடுக்கும், நம் பரம்பரையை மீட்டெடுக்கும், நம் மரியாதையை மீட்டெடுக்கும். அதை குழந்தைகளுக்கு தருவதற்கான ஒரு வாய்ப்பு பெற்றோர்களாகிய உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த 7 பாயிண்ட் லைஃப்ல எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா இந்த அம்மா சொல்ற 7 பாயிண்ட் மனசுல வச்சுக்கோ. நம்பர் 1, எது உன்னுடையது இல்லையோ அதை தொடாத. எது உன்னுடையது இல்லையோ அதை தொடாத. நம்பர் 1. நம்பர் 2 சொல்லட்டுமா? தப்பு செய். ஏன்னா தப்பு செய்யாதன்னு சொன்னா செய்யாம இருக்க போறது இல்லை. நீ தப்பு செய். எப்பொழுது அது குற்றம் பாவம் என்று தெரிகிறதோ நிறுத்திக்கொள். எது குற்றம் எது பாவம் என்று தெரியாமல் தவறுகளை தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் தான் வாழ்க்கையில் தோற்கிறார். பாவமும் குற்றமும் வாழ்க்கையில் செய்யவே கூடாது. தவறுகள் தப்பி தவறி நடக்கலாம். சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சு தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. இவ்வளவுதான். அடுத்து சொல்லவா? விழும்பொழுதெல்லாம் எழு. இது வாழ்க்கையில் நமக்கு தரக்கூடிய, பெற்றோர்கள் ஒவ்வொரு குழந்தைக்கும் தரக்கூடிய பாடம். விழும்பொழுதெல்லாம் எழ வேண்டும். விழுவதல்ல தோல்வி, விழுந்தே கிடப்பதுதான் தோல்வி. எழுந்து நிற்கணும். 9வது முறையாக பூமியில் தடுக்கி விழுந்தவனை பார்த்து பூமி தாய் கேட்டாலாம், ஏற்கனவே 8 முறை எழுந்து நின்றவன் அல்லவா நீ? வாழ்க்கையில் தோல்வி வரும், ஆனால் அதை நஷ்டமாக மாற்றிக்கொள்ளாமல் நின்று அதை எதிர்கொள்வது. அடுத்து சொல்கிறேன், மிக நுட்பமான விஷயம் நான் சொல்லுவது. உன் பெற்றோரை பற்றி, உன் வீட்டில் இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளை பற்றி யாரிடத்திலும் குறைகளை பேசாதே. வைராக்கியமாக இரு. ஏனென்றால் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதை கேட்டார்கள் என்றால் உனக்கு உடனே அறிவுரைகளும் மிகப்பெரிய தீர்வுகளும் தரத் தொடங்கி விடுவார்கள்.
அவர்களுக்கு முன்னால் என்ன நடக்கிறது, பின்னால் என்ன நடக்கிறது என்று தெரியாது. பெற்றோர்களை பற்றிய குறைபாடுகளை நண்பர்களிடத்தில் பேசுவதை இன்றைய இளைய சமுதாயம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளையை நான் இந்த 7 கட்டளைகளுக்குள் தருகிறேன். இரண்டாவது, அந்த கட்டளை அம்மா அப்பாவை பற்றி குறை சொல்லக்கூடாதுன்னு சொன்னால, அடுத்தது முக்கியமா பெரியவர்களுக்கும் இது பொருந்தும். குழந்தைகளை எப்படி அம்மா அப்பாவை பற்றி பேசக்கூடாதோ, நீங்களும் கணவன் மனைவி பற்றி, குழந்தைகளை பற்றி அடுத்தவர்களிடத்தில் குறை பேசக்கூடாது. கைத்தட்டல் எதை காட்டுது? உங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எனக்கு நடந்த வாழ்க்கை பிரச்சனையை நான் சொன்னேன்னா, அவ்வளோ சோகத்திலிருந்து வந்தீங்களா மேடம் நீங்கன்னு கேட்பீங்க. எங்கள் வீட்டில் யார் உறவினர் வந்தாலும் எங்கள் 5 பேரையும் எங்கள் அம்மா லைனாக நிற்க வச்சுட்டு அறிவுரை சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த கொடுமை நடக்கிறது இல்லைல்ல? என்ன, என்னுடைய வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். வேற பெருசாக எதுவும் இல்லை. எங்கள் வீட்டில் வந்து மாதம் ஒரு பெரியப்பா, 3 சித்தப்பா, ஒரு அத்தை வருவாங்க சார். எங்கள் அம்மாவும் அங்கே போயிடுவாங்க. அவங்க டிஃபன் சாப்பிட்டு முடிச்ச உடனே எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, எங்கள் 5 பேரையும் நிற்க வச்சிருவாங்க லைனா. புத்தி சொல்லுங்க, சொல்ற பேச்சை இது கேட்கறது இல்லை. தான் நடுவில் இருக்குதே அது என்ன காட்டி நல்லா சொல்லுவாங்களா அறிவுரை, எல்லாம் கேட்டுக்குவேன். என்ன துயரம் தெரியுமா? அதில் ஒரு சித்தப்பாக்கு அட்வைஸ் பண்ண தெரியாது. ஆனால் அட்வைஸ் பண்ண தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது. 45 நிமிஷம் பேசுவார் மேடம், இவ்வளோ சோறு சாப்பிடணும்னு பேசுவார். அதாவதுங்க, தாய் தந்தையரை பற்றி குறை சொல்லாமல் இருப்பது போல் மனைவி குழந்தைகளை பற்றி அடுத்தவர்களிடத்தில் குறை சொல்லாதீர்கள். ரொம்ப அற்புதமான இன்னொரு விஷயத்தை சொல்றேன். உங்கள் பொருளாதாரத்தின் நிலையை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ரொம்ப முக்கியம் இது. ஏன் தெரியுமா? பணக்காரராக இருப்பவர் ஏழையாகலாம், ஏழையாக இருப்பவர் பணக்காரராகலாம். இது எல்லாம் மாறி மாறி நடக்கலாம். ஆனால் எந்த இமேஜை நீங்க ஏற்படுத்திட்டீங்களோ அந்த இமேஜை முன்னால இருக்கிற உங்க மேல திணித்து கொண்டே இருப்பான். இத்தகைய சின்ன குழந்தைகள் சரிந்து போவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? சின்ன குழந்தை என்ன, பெரியவங்க கூட சரிந்து போறதற்கு காரணம் இமோஷனல் வீக்னஸஸ் அடுத்தவங்களோட பகிர்ந்துக்கிறது. அடுத்தவர்களோட உங்களுடைய இமோஷனல் வீக்னஸை பகிர்ந்துக்காதீங்க. மிகப்பெரிய பேரிழப்பை அது உங்களுக்கு தரும். அடுத்து ரிக்ரெட், வருந்துறீங்கல்ல, ரொம்ப வருத்தப்படுறீங்களே, ஏதோ பெரும் பாவம் செய்து விட்டதாக ஏதோ வருந்துறீங்கல்ல, அதை எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு திரியாதீங்க. இன்றைய இளம் தலைமுறை சும்மா குச்சு 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 குச்சுன்னு பேசிட்டு இருக்காங்களே. என்ன பேசுறாங்க? நான் சொன்ன இந்த 4 தான் பேசிட்டு இருக்கோம். அடுத்தவங்களோட ரிக்ரெட்ஸ் ஒருபோதும். அதே போல் பெரியவர்களுக்கு சொல்லுகிறேன், குழந்தைகளும் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்கிற தியாகங்களை, நீங்கள் செய்கின்ற கொடைகளை உறக்க சொல்லிக் கொண்டிருக்காது. இந்த கை கொடுக்கிறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னாங்க. நல்லது செஞ்சா சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. குழந்தைகளுடைய மனதில் அது ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தும். நான் இங்க நிறுத்துறேன். 7 விஷயங்களை சொல்லி முடிச்சிருக்கேன். பர்வீன் சுல்தானா பேச வர்றேன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை வீட்டுக்கு கொண்டு போகணும்ல. நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை அது மாதிரி நீங்க வீட்டுக்கு கொண்டு போற ஒரு விஷயத்தை சொல்றேன். பெற்றோர்களாக இருப்பது என்பது பயாலஜிக்கல் ஃபேக்டர் கிடையாது. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பயாலஜிக்கலா சேர்ந்துட்டாங்கன்னா ஒரு குழந்தை பிறந்துருமே, அந்த பயாலஜிக்கல் ஃபேக்டர் கிடையாது. குழந்தை என்பது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அது ஒரு பொறுப்பு. இந்த பொறுப்போடு பிள்ளைகளை வளர்ப்பது. எல்லாரும் சொன்னாங்க இந்த கொரோனா காலத்துல குழந்தைங்க எல்லாம் பாதிக்கப்பட்டுட்டாங்க, குழந்தைங்க எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. அப்ப பெரியவங்க பாதிக்கப்படலையா? இவங்க எல்லாம் ஸ்கூல் நடத்துறவங்க, இவங்களுக்கு தெரியும். எனக்கு சொல்லுங்க சார், கொரோனாவில் பிள்ளைகளுக்கு லாபம் தான். எக்ஸாமே எழுதாம சர்டிஃபிகேட் வாங்குச்சிங்க எல்லாம். கஷ்டம் யாருக்கு தெரியுமா? டீச்சருக்கு தான். அதை விட கஷ்டம் யாருக்கு தெரியுமா? நிர்வாகத்துக்கு. ஃபீஸே வாங்க முடியாது, ஆனால் ஸ்கூலில் இருக்க ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ்க்கு சம்பளம் கொடுக்கணும். கிளாஸ்ல பிள்ளையே இருக்காது, ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கணும். ஆன்லைன்ல அப்படி பெட்டி திறந்துட்டு உட்காருவோம் நாங்க. ஒண்ணு கூட வீடியோல வராத, ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப am I audible? மறக்கவே இல்லையா எனக்கு இது வரைக்கும். 4 வருஷம் முடிய போகுது சார். am I audible? ஒன்னும் ஃபியூனரல்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஏய் வீடியோ ஆன் பண்ணு மிஸ். வீடியோ ஆன் பண்ணா நீங்க பேசுறது கேட்கல மிஸ். சரி ஆஃப்லயே வை. அது ஆன் பண்ணாலும் ஒன்று அப்போதான் பின்னால் உட்காந்துட்டு போண்டா சாப்பிட்டுட்டு இருக்கோம். நாங்கள் பாதிக்கப்படலையா? எனக்கு ரொம்ப கஷ்டம் என்ன தெரியுமா மேடம்? ஒரு அம்மா ட்ரெஸ் மாற்றுது மேடம், அதுக்கு கேமரா அங்கே இருக்குன்னே தெரியல. அப்புறமா சாப்பிட்டுட்டு வாய் நோண்டிக்கிட்டு உட்காந்துருக்குது இன்னொன்று. அதுக்கு பதிலாக நீ ஆஃப்லேயே இருந்தா எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்போம். பேச்சாளராக எங்களுக்கு இருந்த இன்னும் பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? நாங்க பாதிக்கப்பட்டது. நான் சொல்றேன், ஏதோ ஒன்று நாட்டில் நடக்கிறது என்றால் ஏதோ குழந்தைகள் தான் பாதிக்கப்படுகிறார்கள், இளைஞர்கள் தான். அப்படி இல்லை, ஒட்டுமொத்த சமுதாயம் பாதிக்கப்படுது.
எங்க அம்மா அப்பா மாதிரி என்னால இருக்க முடியல. ஏன் முடியல? நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், நான் இன்ஃபெக்டடா இருக்கிறேன். எங்க தாத்தா பாட்டி மாதிரி எங்க அம்மா இல்ல. ஏன்? எங்க தாத்தா பாட்டிக்கு இல்லாத இன்ஃபெக்ஷன் எங்க அம்மாவுக்கு இருக்குது. சமூகம் அப்படித்தான் தரும். என்னுடைய ஸ்பீக்கரா நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். எனக்கு இப்படி இருக்கணும் ஆடியன்ஸ். நான் கொரோனாவில் போய் எங்க இருந்து ஆடியன்ஸ் பிடிப்பேன்? நான் எல்லாம் ஆன்லைன்ல தான். அதுல இத மாதிரிலாம் கோளாறுகள் நடக்குமா? அதனால நான் ஏன் படத்தை பார்த்துருவேன். ஏன் என்னுடைய போட்டோ வந்துடும், நான் பேசுறது வந்துடும் என்னுடைய ஸ்கிரீன். ரொம்ப கஷ்டம் என்ன தெரியுமா? ஏன் மூஞ்சியை பார்த்துட்டு நானே பேசுறது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் என் மூஞ்சியை பார்த்துட்டு நானே பேசுறது. கஷ்டங்களை கடந்துதான் வந்தோம். கொரோனாவில் பிள்ளைகள் பாதிக்கப்படுவதை போலவே ஆசிரியர்களும் பாதிக்கப்பட்டார்கள், பெற்றோர்களும் பாதிக்கப்பட்டார்கள், நீதித்துறையும் பாதிக்கப்பட்டது, காவல்துறை பாதிக்கப்பட்டது, மருத்துவத்துறை பாதிக்கப்பட்டது. எல்லோரும் தான் பாதிப்புக்குள்ளானோம். ஒன்றை எப்படி பார்ப்பது? பெற்றோர்கள், இட்ஸ் a social responsibility என்று நான் சொல்லுகிறேன். நான் பாதிக்கப்பட்டாலும் எனக்கான பொறுப்பு மிகப்பெரியது. நீதித்துறையில் நான் இருந்தால், நான் கொரோனாவால் பாதிக்கப்பட்டாலும் என் துறைக்காக நான் பணியாற்ற வேண்டும். அப்படி நாம் தூக்கி நிறுத்த வேண்டிய ஒரு தலைமுறை நம்மிடத்தில் குழந்தையாக வந்திருக்கிறது. நான் சொல்லி நிறுத்துறேன். எவ்வளவு முடிகிறதோ அவ்வளவு நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரியல இந்த மாதிரியான கூட்டங்களில் அதை சொல்லுவது சரியா தவறான எனக்கு தெரியல. எப்படி இன்ஜெக்ஷன் கொடுக்கிறது, எப்படி மருந்து கொடுக்கிறது? இப்படித்தான் தர முடியும். பாளையங்கோட்டையில் 8ஆம் கிளாஸ் படிச்ச பையன் ஒரு குழந்தை, தன்னுடன் படித்த ஒரு குழந்தையை வன்முறையால் தாக்கிவிட்டு அந்த ஆயுதத்தை குருதி சொட்ட சொட்ட எடுத்துட்டு கொண்டு போய் காவல்துறையில் உட்கார்ந்துருக்கான். அவனுக்கு வயசு 13. நம் வீட்டில் அவன் இல்லை என்பதற்காக நாம் சும்மா இருந்துட முடியாது தானே. நம் வீட்டில் அவன் வந்துவிடக்கூடாது. அப்படியானவன் நம் வீட்டில் இருந்து விடக்கூடாது. அப்படி என்றால் எங்கிருந்து தொடங்குவது? நான் 2 விஷயத்தை காத்திரமா உங்க மனசுல விதைச்சிட்டு போயிடுறேன். ஒரு பெற்றோராக நான் இதை எனக்கான வார்த்தையாகவும் நான் எடுத்துக்கொண்டு போகிறேன். இப்போ ஓடிடில இருக்கு ஒரு படம், நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி தான். பால் மடியிலிருந்து பால் கறந்து அந்த பாலை பார்த்தோம்னா அந்த பால் எப்படி இருக்குமோ அந்த புள்ள அப்படி இருக்காங்க. அந்த புள்ள கிட்ட ஒரு சின்ன கரை கூட கிடையாதுங்க. நெல்லா மாதிரி இருக்கிறாங்க. அவன் எப்படிதான் அவனை பிடிச்சாங்களோ நடிக்கிறதுக்கு. குழந்தை அப்படி இருக்கிறான். படத்தினுடைய ஓப்பனிங்க 3:30 மணிக்கு ராத்திரி தட 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 தடன்னு போலீஸ் வந்து வீட்டு கதவை உடைச்சி, அந்த அம்மா அப்பா வந்து ஒரு அன்றாடம் வேலை செய்யக்கூடிய ஒரு மெக்கானிக் ஃபேமிலிங்க, அன்பான குடும்பம், அன்பான தகப்பன், அன்பான தாய், ஒரு அக்கா, ஒரு தம்பி. போலீஸ் வந்து அப்படி பிடிக்குதுங்க அவனை. எதுக்கு பிடிக்கிறாங்கன்னே தெரியல. கொண்டு போய் ஜெயில போடுறாங்க அவனை. வாரண்ட் இருக்கு. 15 வயது குழந்தையை 15 தடவைக்கு மேலாக குத்தி இருக்கிறாங்க. அவன் கை துணுண்டு இருக்குங்க. அவன் ஒரே வார்த்தை சொல்றாங்க, திருப்பி திருப்பி சொல்றான் ஒரு வார்த்தை, நான் எதுவும் தப்பு பண்ணலப்பா, எனக்கு தெரியாதுப்பா, இது என்னன்னே எனக்கு தெரியாதுப்பா, அப்பா அப்பா அப்பானே கூப்பிடுறான். எங்க போனாலும் அம்மா அக்கா யாரும் இல்ல, அப்பா 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 நீங்க கூட இருங்கப்பா, அப்பா நீங்க கூட இருங்கப்பா தான் சொல்றான். எபிசோட பார்த்துக்கிட்டே வந்தேங்க நானு. நீங்க அந்த படத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். 4வது எபிசோட்ல 1 வருஷம் ட்ரையலுக்கு அப்புறமா ஒரு சைக்கியாட்ரிக் தான் கண்டுபிடிக்கிறாங்க அவன் கண்களை வைத்து அவன் தான் அந்த தவறை செய்தான். கடைசியா அவன் தன்னுடைய தகப்பனாருடைய பிறந்த நாள் அன்னைக்கு போன் பண்ணும்போது சொல்றான், அப்பா நான் ஒத்துக்கலான்னு நினைக்கிறேன்ப்பா இந்த குற்றத்தை, நான் இனிமேல் சொல்ல மாட்டேன்ப்பா, நான் செய்யலன்னு நான் சொல்ல மாட்டேன்ப்பான்னு சொல்றேன். அவங்க அப்பா கண்ணீரோட போன் வைக்கிறார். ரூம்ல வந்து உட்கார்றாங்க. எனக்கு தெரியாதுங்க, நீங்க எல்லாருமே பாத்துருங்க அந்த படத்தை. உங்க வீட்டுல இல்லைனாலும் பக்கத்து வீட்லயாவது ஒரு குழந்தை இருக்கும்ல, எங்க நாம் அந்த குழந்தைகளை கண்காணிப்பது? எல்லாம் ஸ்கூல் பாத்துக்குமா? எல்லாம் மேல இருக்கிறோம் பாத்துப்பானா? ஸ்கூல்ல நாங்க தொடச்சி 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 அழகா தான் அனுப்புறோம். ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரதுக்கு ஒரு வழி இருக்கு, வீட்டுக்குள்ள ஒரு வழி இருக்கு, வீட்டுக்குள்ள இது இருக்குது. எப்படி காப்பாற்ற போறோம் நம்ம பிள்ளைகளை? கடைசியா அவன் வீட்டுக்கு வந்து உட்கார்ந்த உடனே அவன் மனைவியினுடைய கையை பிடித்து கொண்டு அவன் ஒரே ஒரு கேள்விதாங்க கேட்பான், ஏமா அவன் அப்பா கிட்ட சொல்லணும், அப்பா அப்பா வேணும், அப்பா வேணும்னு ஏமா என்ன சொன்னான்? அந்த ட்ரையலுக்கு முன்னாலே அவன் சொன்னாமா, அப்பா நீங்க நம்புறீங்கல்லப்பா என்ன, நான் செய்யலப்பா, என்னால இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும்லப்பா, அப்பா நான் என்ன மாட்டி வைக்கிறாங்கப்பா, நீங்க என்ன காப்பாத்திருவீங்கல்லப்பா, இப்படி சொல்றான். கடைசி வரைக்கும் சொன்னானே, அந்த வினாடி வரைக்கும் சொன்னானே, நான் செய்யலன்னு சொல்லி என்ன மட்டும் கூப்பிட்டு சொன்னானே. ஏன் சொன்னான்னு கேட்ட உடனே அவங்க அம்மா சொல்லுவா ஒரு பதில், இங்க அம்மாவா இருக்கிறீங்களா, அப்பாவா இருக்கிறீங்களா, தாத்தா பாட்டியா யாருன்னு எனக்கு அண்ணனா கூட இருக்கலாம். அவன் சொல்லுவா, தான் எதை சொன்னாலும்
நம்பி தனக்காக நிற்பான் என் தகப்பன் என்கின்ற பிம்பத்தை நீங்கள் அவனுக்கு சிறிய வயதிலேயே ஏற்படுத்தி விட்டீர்கள். அதனால் தான் அவன் அது சொல்லிக்கொண்டே இருந்தான். நான் இங்க நிறுத்துறேன். நம்முடைய தமிழ்நாடு டிஜிபி ஓய்வு பெற்ற சைலேந்திர பாபு தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு கூப்பிடுங்க நீங்க அவரை பேசுறதுக்கு. நீங்க கேளுங்க அது அவர் செஞ்சாரான்ட்டு. ஐயா சொன்னதுதான், அவர் வாய் மூலமாக வாக்கு மூலமாக சொன்னதுதான். எல்லார்கிட்ட இருந்து அந்த கையில இருக்கக்கூடிய அந்த பணி ஓய்வு ஆணையை கையில் பெற்றுக்கொண்டு அவர் நேரா போய் சல்யூட் பண்ணது யாரு தெரியுமா? தன்னுடைய அம்மாவை தான் சல்யூட் பண்ணார். அவர் அம்மா பேர்ல தன்னுடைய வீட்டை பெரிய நூலகமா மாத்தி வச்சிருக்கார் நாகர்கோயில்ல. ஏன் அப்படி செஞ்சார் தெரியுமா? சின்ன வயசுல அவரு அவங்க அப்பா இருக்கும்போது அவர் அப்பா வந்து சட்டப்பையில ஏதோ 5 ரூபா வச்சிருக்கிறாரு, அது காணும். அடுத்த நாள் எல்லாரும் தேடி இருக்காங்க, எல்லாருக்கிட்டே கேட்டிருக்காரு அப்பா, யாரும் எடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. இது கடந்துருச்சு 15 வருஷம் 17 வருஷம். இந்த பையன் அப்ப 10 வயசுல இருந்திருக்கான். 25 வயசுல வந்து நல்ல யூனிஃபார்ம் போட்டுட்டு போலீஸ்காரரா வந்து ஃபர்ஸ்ட் மாசம் சம்பளம் கொடுக்கும்போது அம்மாட்ட சொன்னாராம் சைலேந்திர பாபு சார், அம்மா 17 வருஷத்துக்கு முன்னால் அப்பா பையில இருந்து 5 ரூபா காணும் இல்லம்மா. ஆமாப்பா, அதை நான் தாம்மா எடுத்தேன், சாரிம்மா. அம்மா பதில், அடாலசன்ட்ல அப்பாவுக்கு தெரியாத அந்த நுட்பம் தெரிந்திருந்தது சைலேந்திர பாபுவனுடைய அம்மாவுக்கு. நீ தான் எடுத்தேன்னு எனக்கு தெரியும்பா. எப்படிமா நான் எடுத்ததை பாத்தீங்களா? இல்லப்பா, நான் எடுக்கலன்னு நீ சொன்னல, நீ சொன்னதை நான் நம்பலப்பா. உங்க அம்மா சொன்னாங்களாம். நான் எங்க தெரியுமா உங்க அம்மாவை பாராட்டுறேன்? ஏன் தெரியுமா அவர் தன்னுடைய அம்மாவுக்கு சல்யூட் பண்ணாரு? தன்னுடைய தந்தையினுடைய சட்டை பையிலிருந்து 5 ரூபாய் குழந்தை எடுக்கிறது என்று தெரிந்தவுடன் இவனிடத்தில் ஒரு பழக்கம் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அந்த தாய் என்ன பண்ணா தெரியுமா? தன்னுடைய குழந்தையை எப்படி வளர்த்தெடுத்தாள் என்றால், எவன் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்தாலும் காவல்துறைக்கு கொண்டு வந்து நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்துகின்ற போலீஸ் அதிகாரியாக தன்னுடைய மகனை உயர்த்திய அந்த தாய் சல்யூட் பெறுவதற்கு தகுதி வாய்ந்தவள். இந்த அப்பா கிட்ட அது இல்ல. அடாலசன்ட் என்ற படத்துல அவங்க அப்பா அழுறான். அழுது அவன் சொன்ன 4 வார்த்தையை நான் சொல்றேன். நாம் இன்றிலிருந்து நம் குழந்தைகளை பார்க்கின்ற பார்வையில் கண்காணிப்பு தேவை. நல்லா சொன்னார். கண்டிப்பு வேணாம், கண்காணிப்பு வேணும். ராமூர்த்தி சார் சொன்னது கோல்டன் வேர்ட். பேரண்டிங்கை இதை விட எப்படி சொல்லிவிட முடியும்? கண்டிக்காதீர்கள், கண்காணியுங்கள். ஒரு விஷயம் தெரியுமா? கடவுள் நம்மை கண்காணிக்கிறார் என்றாலே அவன் கண்டிப்பு செய்வதற்கான செயல்பாடுகளில் நாம் ஈடுபடவே மாட்டோம். அவன் நம்மளை கண்காணிக்கிறான்ற உணர்வு இருந்தாலே அந்த அளவுக்கு வாழ்க்கையை கொண்டு போக மாட்டோம். அவன் சொல்லி முடிப்பாங்க, 3 டயலாக் சொல்லி முடிப்பான். அந்த 3 வரிகளை நான் சொல்லுகிறேன். நீ வெள்ளிக்கிழமை இரவுகளில் வெளியில் சென்று ஸ்லீப் ஓவர் என்று யாரிடம் வீட்டிலோ இருந்து நீ வீடு திரும்புகின்ற பொழுது படித்துவிட்டு தான் திரும்புகிறாய். நீ 12 வயது தானே என்று நான் உன்னை நம்பினேன். நீ வீட்டிலே அறையை பூட்டிக் கொண்டு உள்ளே 11 12 மணி அளவில் யாரிடமோ பேசிக்கொண்டோ ஓசையில் ஏதோ மியூசிக்கை கேட்டுக்கொண்டும் இருப்பாய். நான் டே என்ற ஒரு சத்தம் கேட்டவுடன் எல்லாவற்றையும் சுவிட்ச் ஆஃப் செய்து தூங்கினவுடன் கீழ்ப்படுகிறாய் என்று நினைத்தேனே. உன்னை கண்காணிக்க நான் மறந்து போனேனே. I can be a better one for you my dear son. I am sorry I did mistake என்று சொல்லிவிட்டு அந்த பூ போல இருக்கக்கூடிய அந்த குழந்தையின் பொம்மையை எடுத்து அதற்கு போர்வையை போர்த்தி என்னை மன்னித்து விடு என் குழந்தாய், நான் தான் நீ இன்றைக்கு சிறையில் இருப்பதற்கு காரணம் என்று சொல்லி முடியும் அந்த படம். குழந்தைகள் தவறு செய்கிறார்கள் என்றால் ஏதோ ஒரு வகையில் பெற்றோர்களினுடைய கண்காணிப்பு இன்மை அதற்கு காரணமாகிறது என்று அந்த படம் நமக்கு சொல்கிறது. எல்லாவற்றையும் பார்க்க முடியாது. ஆனா நான் ஒன்னு சொல்றேன், தூங்கிட்டு இருக்கும் பொழுது சட்டுன்னு முழிப்பு வந்துருச்சுன்னா நடந்து போறது புள்ளையா பொண்ணா, மாமனாரா மாமியாரா, வீட்டுக்காரரா மனைவியான்னு தெரிஞ்சிருமா இல்லையா? நமக்கு இந்த நடையிலேயே தெரியுமா இல்லையா? அப்படி தெரியணும் புள்ளையினுடைய அசைவுகள். கான்டாக்ட்ல இருக்கிறோமா? இருக்கிறோம். குடும்பத்தோட கான்டாக்ட்ல இருக்கிறோம், கனெக்டடா இருக்கிறோமா? அதான் பேரண்டிங். கனெக்டடா இருங்க. வாழ்க்கை நமக்கு எந்த நேரத்தில் எந்த பாடத்தை சொல்லி தரும் என்று தெரியாது. இட்ஸ் a responsibility என்கிறேன் நான். இந்த பிள்ளைகளுக்கு தருகின்ற ஆகப்பெரிய கொடை என்ன தெரியுமா? ஆகப்பெரிய பரிசு, பெற்றோர்கள் தரும் பரிசு. யார் மனமாவது புண்பட்டால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இதுதான் அவர்களுக்கான பரிசு. என்னன்னா அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இருப்பது. அது ஒரு பிள்ளைக்கு நீங்கள் இதைவிட சிறந்த பரிசை தந்துவிடவே முடியாது. அடுத்ததாக பெற்றோர்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு தரும் அடுத்த பரிசு என்ன தெரியுமா? அவர்கள் வாழ்க்கையில் வளம் பெறுகின்ற வரைக்கும், அவர்கள் தன்னை அறிகின்ற வரைக்கும் நாம் உயிரோடு இருப்பது பெரிய விஷயம்.
அவர்களுக்கு இல்லை என்றால் தெரியாதுங்க. அதை விட பெரிய விஷயம் சொல்லவா? கடன் இல்லாமல் இருங்கள். வீட்டில் அமைதியை நிலைநாட்ட வைக்கும். எப்படி கடன் இல்லாம வாழ முடியும்? அடிப்படை வசதியை ஆடம்பரமாக்கி கொண்டோமே. அடிப்படை வசதிகளை ஆடம்பரமாக்கி கொண்டவர்கள் எப்படி கடன் இல்லாமல் வாழ முடியும்? இந்த பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி ஒரு போன் 35,000 50,000 60,000 அப்படின்னா ஒரு வருஷம் சம்பளங்க. அது இப்படி ஈஸியா வாங்கி கொடுக்கிறோம். இந்த குழந்தைகள் நம்மிடத்தில் கேட்கின்ற பொழுதெல்லாம் நான் என்ன கஷ்டப்பட்டேனோ அந்த கஷ்டத்தை என் பிள்ளை படக்கூடாது. பியர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதா? குழந்தைகளிடத்தில் உட்கார்ந்து அன்பாக பேசுங்கள். நம் பிள்ளைகளுங்க நம்ம சொன்ன கேட்கும். என்னைக்கு இது கேட்காதுங்கன்னு நாம முடிவு பண்றோமோ அன்னிலிருந்து அது நம்மளை கேட்காது.